இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகுப்பு என்னென்னா நம்பர்ஸில் வந்து டைப் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இண்டீஜர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ், அப்புறம் ரியல் நம்பர்ஸ். இப்போது வாட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்? நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் கால்டு நேச்சுரல் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர்ஸ்னு என்னது? நம்ம இப்போ எதையும் கவுண்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் 1 2 3 4 5 அப்படி தான் கவுண்ட் பண்ண போகிறோம். அது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி சொல்கிறோம். திஸ் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்னால் என்ன? இந்த நேச்சுரல் நம்பர்ஸோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஃப்ரெண்டில் ஆட் ஆகுது. அப்போது ஹோல் நம்பர்ஸ் என்ன? 0 1 2 3 4 5 இப்படி போயிட்டே இருந்ததுன்னா இதெல்லாம் என்னது? ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்குள்ளே தான் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸ்னால் என்னது? இந்த ஹோல் நம்பர்ஸில் நெகட்டிவ்ஸ் ஆட் ஆகுது, அது எல்லாமே இண்டீஜர்ஸ். இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? ஹோல் நம்பர்ஸ் ப்ளஸ் நெகட்டிவ்ஸ் தான். அப்போ என்ன? ஹோல் நம்பர்ஸ்னால் 0 1 2 3 எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கு. இப்போ இந்த இண்டீஜர்ஸில் என்ன ஆட் ஆகுது? நெகட்டிவ்ஸ் ஆட் ஆகுது. அப்போ நெகட்டிவ்ஸ்னால் எப்படி வரும்? -1 -2 இப்படி எக்ஸ்ட்ரா அங்கே போயிட்டுருக்கு. அப்போ இண்டீஜர்ஸ்னால் என்ன? ஹோல் நம்பர்ஸ் ப்ளஸ் நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் வரும். இதுதான் என்னது? இண்டீஜர்ஸ். இதில் என்ன வராதுன்னா ஃப்ராக்ஷன்ஸும் வராது, டெசிமல்ஸும் வராது, நம்பர்ஸ் மட்டும் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேஷ்னல் நம்பர்ஸ். வாட் இஸ் ரேஷ்னல் நம்பர்? ரேஷ்னல் நம்பர்னால் ஒரு நம்பரை நம்ம p/q ஃபார்மேட்டில் எழுத முடியும். அதாவது இப்போ நம்ம பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 இதோட வேல்யூ என்னது? 0.5 அப்படி தானே? அப்போது இந்த இண்டீஜர்ஸ் எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். ஏன்? இப்போ இதோட மீனிங் என்ன? 1ஓட மீனிங் என்ன? 1/1. 2ஓட மீனிங் என்ன? 2/1. அப்போ இது 2/1. இந்த கீழே இருக்க க்யூங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாமே இண்டீஜர்ஸ் எல்லாமே என்னது தான்? ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ரேஷ்னல் நம்பர்ஸில் வருது? ஒரு டெசிமல் நம்ம இது வந்து இதான் டெசிமல். டெசிமல்னால் என்னது? பாயிண்ட் வச்சு வரக்கூடிய நம்பர் எல்லாமே டெசிமல். அப்போது 1/2 = 0.5. இது ஒரு ரேஷ்னல் நம்பர் தான். இன்னொன்று, இப்போ நம்ம ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100/3 அப்படின்னா 0.33 அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டு வரும் அதே நம்பர், சேம் நம்பர். அப்போ அது வந்து என்னது? ரேஷ்னல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். இர்ரேஷ்னல் நம்பர்னால் அதை வந்து சிம்பிள் ஃப்ராக்ஷனில் எழுத முடியாது. ரேஷ்னல் நம்பர்னால் ஃப்ராக்ஷன், ஒரு ஃப்ராக்ஷனாக சிம்பிள் ஃப்ராக்ஷனாக எழுத முடியும், அது எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸ். இர்ரேஷ்னல் நம்பர்னால் ஃப்ராக்ஷனில் சிம்பிள் ஃப்ராக்ஷனில் எழுத முடியாது. இப்போ பையோட வேல்யூ என்னது? 3.14159 இப்படி போயிட்டே இருக்குது. இந்த நம்பர் ரிப்பீட்டும் ஆகலை. இப்போ ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து ரேஷ்னல் நம்பரில் இன்க்ளூட் ஆகிரும். ஆனால் அந்த நம்பர் ரிப்பீட் ஆகலை. அப்போது இது என்னது? இர்ரேஷ்னல் நம்பர். சிம்பிள் ஃப்ராக்ஷனாக எழுத முடியாது, இது எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பர். நெக்ஸ்ட்டு நம்ம ரியல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ரியல் நம்பர்ஸ்னால் என்னது? ரேஷ்னல் நம்பர்ஸும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் சேர்ந்தது தான் என்னது? ரியல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்னு என்னது? எல்லா இண்டீஜர்ஸ் எல்லாமே வரக்கூடியது. ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இண்டீஜர்ஸ் எல்லாமே ரேஷ்னல் நம்பர். அதில் நம்மளுக்கு சிம்பிள் ஃப்ராக்ஷனில் எழுத முடியாத நம்பர் எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பர். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ரியல் நம்பர்ஸ். Thank you.